பற்றாக்குறை உள்ள பள்ளிகளுக்கு விரைவில் ஆசிரியர்கள் நியமனம். பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் கண்ணப்பன் அறிவிப்பு. வாங்க இந்த டீட்டெயிலை முழுசாக பார்க்கலாம். திருவண்ணாமலை டிசம்பர் 27. தமிழகம் முழுவதும் பற்றாக்குறையுள்ள அரசு பள்ளிகளில் விரைவில் ஆசிரியர்கள் பணி நியமனம் செய்யப்படுவார். ஒரு நல்ல நியூஸுங்க. பிஜிடிஆர்பி கன்ஃபார்மாக வருது என பள்ளிக்கல்வி இயக்குனர் கண்ணப்பன் கூறினார். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த 3 மாணவியர், புரிசை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த 1 மாணவர் என 4 பேர் நீட் தேர்வில் வெற்றி பெற்றனர். இவர்களுக்கு பாராட்டு விழா நேற்று நடந்தது. இதில் பள்ளிக்கல்வி இயக்குனர் கண்ணப்பன், அதிமுக எம்எல்ஏ மோகன் ஆகியோர் பங்கேற்றனர். பள்ளிக்கல்வி இயக்குனர் கண்ணப்பன் நிருபர்களிடம் கூறியதாவது: தமிழகம் முழுவதும் 120 கல்வி மாவட்டங்களில் அரசு மாதிரி பள்ளிகள் செயல்படுத்தப்பட உள்ளன. கிட்டத்தட்ட 120 கல்வி மாவட்டங்களில் அரசு மாதிரி பள்ளிகள். ஒரு கல்வி மாவட்டத்துக்கு 1 வச்சாலும் கிட்டத்தட்ட எவ்வளவு வேக்கன்சி, எக்கச்சக்கமாக வரும். வரும் 30இல் தமிழக அளவில் வேதியியல் பாடப்பிரிவிற்கு 500 ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர். தமிழக அளவில் ஆசிரியர் பற்றாக்குறையுள்ள பள்ளிகளுக்கு விரைவில் ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவர். இவ்வாறு அவர் கூறினார். எனவே நண்பர்களே, தயவுசெய்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. டெட் ஸ்டூடெண்ட்ஸ் பேப்பர் 1, பேப்பர் 2 ஏற்கனவே பாஸ் பண்ணவங்க உடனடியாக என்ன பண்ணணும், நீங்கள் நியமன தேர்வுக்கு ரெடியாகுங்க. பிஜிடிஆர்பி அத்தனை பாடங்களுக்கும் வேக்கன்சி கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா போன வருடமே ஒரு 470 போஸ்டிங் இருக்குன்னாங்க. இப்போ இடையில பார்த்திங்கன்னா எல்லா பள்ளிக்கூடங்கள்லேயும் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணாங்க, எந்தெந்த பள்ளிக்கூடத்தில் வேக்கன்சி இருக்குன்னு. அதை பார்க்கும்போது ஒரு கிட்டத்தட்ட 1500 முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்திங்கன்னா, இப்போ கிட்டத்தட்ட ஒரு 16 லட்சம் மாணவர்கள் அரசு பள்ளிகளில் சேர்ந்துருக்காங்க. வரலாறு காணாத ஒரு உயர்வு. இந்த மாதிரி எப்போயுமே பள்ளிக்கல்வித்துறையில் மாணவர்கள் இந்த அளவுக்கு சேர்ந்ததில்லை. வருடத்திற்கு 2 லட்சம் 3 லட்சம் சேர்றதே பெரிய விஷயமா இருந்துச்சு. புதிய மாணவர்கள் இந்த முறை எக்கச்சக்கமான மாணவர்கள் ஜாயின் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 16 லட்சம் மாணவர்கள். அதனால் கண்டிப்பாக எக்கச்சக்கமான போஸ்டிங் பல வருடங்களுக்கு பிறகு வரப்போகுது. ஏற்கனவே 3,02,000 ஆசிரியர்கள் பணி செஞ்சிட்ருக்கிறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் 3,02,000 ஆசிரியர்கள். ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது. இதில் ஏற்கனவே பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் சார் பீரியடில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர் லம்பாக ஒரு 40,000 போஸ்டிங் போட்டார் அவருடைய பீரியடில். இப்போ எல்லாருமே ரிட்டையர் ஆகிற ஸ்டேஜில் இருக்கிறாங்க. இன்னும் 1 or 2 இயர்ஸில் கண்டிப்பாக ரிட்டையர் ஆகிடுவாங்க. அதனால் நீங்கள் பிஜிடிஆர்பியை கண்டிப்பாக நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், சரிங்களா? இப்போ ப்ரிப்பேர் பண்ணாலும் இன்னும் 1 or 2 இயர்ஸில் இனியும் அதிகப்படியான வேக்கன்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் பள்ளிக்கல்வித்துறை வட்டாரங்கள் தெரிவிக்குது. தயவு செய்து படிங்க. பற்றாக்குறை உள்ள பள்ளிகளுக்கு விரைவில் ஆசிரியர்கள் நியமனம். இதை கேட்கும்போதே ரொம்ப நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்குங்க. உண்மையிலேயே நண்பர்களே, இந்த மாதிரி நியூஸ் ரொம்ப நாளாச்சு பார்த்து, சரிங்களா? பள்ளிக்கல்வித்துறை இயக்குனரே சொல்லியிருக்காரு கண்ணப்பன் சார், சரிங்களா? யாரோ வந்தவங்க போனவங்கலாம் சொல்லலை. இதனால் வரைக்கும் உங்களுக்கு பல பேர் கேட்டுட்டு இருந்தீங்கள, எப்படி பற்றாக்குறை இருக்கான்னு பாருங்கள். சாரே சொல்லிட்டார். ஏற்கனவே இப்போதைக்கு பிஜிக்கு ஒரு 3,500 போஸ்டிங் வர்றதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? அதே மாதிரி டெட்டு பேப்பர் 1, பேப்பர் 2க்கு குறைந்தபட்சம் ஒரு 6,500 போஸ்டிங் கண்டிப்பாக வரப்போகுது, சரிங்களா? நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் இந்த நியூஸ் பார்த்த பிறகாவது ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ இல்லைன்னா ரொம்ப கஷ்டங்க. நம்ம நினைக்கிறோம் ஒருவேளை பழைய வரைக்கும் இது பட்ஜெட்டு பற்றாக்குறையை காரணம் காட்டி ஒரு 3-4 வருஷம் போடாமல் விட்டாங்கன்னா பல பேருக்கு வயசும் ஆயிரும். 40-45 வயசு ஆயிடுச்சுன்னா அப்படி ஒரு ஜீவோ வேறு இருக்குது. 45 வயசுக்கு மேலே எக்ஸாமு வச்சாலும் நம்ம எழுத முடியாமல் நிலைமைக்கு போயிடுவோம். அந்த மாதிரி ஒரு நிலமை இருக்குது, சரிங்களா? உடனே எல்லா மெட்டீரியல்லாம் கலெக்ட் பண்ணுங்கள். கலெக்ட் பண்ணி உடனே படிக்க ஆரம்பிங்க. ரிவைஸ் ஆரம்பிங்க. ஒரு 2-3 தடவையாவது ரிவைஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் கண்டிப்பாக என்ன பண்ண முடியும், உங்களால் இந்த தேர்வை எளிதாக வெற்றி அடைய முடியும். இப்போ லாஸ்ட் இயர் முந்தின இயர்லாம் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரிக்கு ஆளே கிடைக்கல. 150க்கு 75 மார்க் கூட எடுக்கலை. கரெக்டாக 75 மார்க் எடுத்தவங்களுக்கெல்லாம் வேலை கிடச்சிச்சு. எப்போன்னா 1 or 2 இயர்ஸ்க்கு முன்னாடி, சரிங்களா? லாஸ்ட் இயர் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓரளவுக்கு எல்லாம் பாஸ் ஆகிட்டாங்க. எல்லா சப்ஜெக்ட்லேயும் பாஸ் ஆகியும் வேலை இல்லாமல் தான் 1:2ன்னு போட்டு ரொம்ப பேர் வெளியில் இருக்காங்க சார், உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த கிட்டத்தட்ட பாருங்கள் 120 கல்வி மாவட்டங்களில் அரசு மாதிரி பள்ளிகள்
ஒரு மாதிரி பள்ளியில் குறைந்தபட்சம் ஒரு 15 டீச்சர் 20 டீச்சர் வச்சாலும் இதிலேயே பார்த்து பாருங்களேன். இதிலேயே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1500 போஸ்டிங் தேவைப்படுது. ரிட்டையர் ஆனவங்க தேவைப்படுறாங்க. நியூ ஸ்டூடெண்ட்ஸுக்கு 16 லட்சம்னும் போது 4 லட்சம் மாணவர்கள் மேல்நிலைப் பள்ளிகள்லேயே ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு நியூஸ் வருதுங்க. சரிங்களா? மேல்நிலைப் பள்ளிகளில் மட்டும் 4 லட்சம் 1:40 தான் இப்போ வந்து ரேஷியோ. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கே கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான போஸ்டிங் போட வேண்டியிருக்கும். சரிங்களா? கண்டிப்பாக ஜனவரி பிப்ரவரியில் ஒரு அறிவிப்பு விட்டு எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு எக்ஸாம் வரலாம். அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த நியூஸை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை தொடர்ந்து பெற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் கேள்விகளை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.